முத்து ஒரு படிக்காத மேதை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, ரொம்ப நாளாக பெரிய பிரச்சனையாகவே போய்கிட்டு இருந்தது ராஜா ராணி பிரச்சனை மனோஜுக்கு. அப்போ இவங்க வந்து கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாக வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் ராணியும் நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ மனோஜ் வந்து எவ்வளோ போராடி பார்க்குறாரு. இல்லை, நான் அந்த மாதிரிலாம் தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாரு. ஆனாலும் வந்து முத்து அந்நேரம் சரியாக வந்துட்டாரு. ஸோ முத்து வந்து நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே, இதுக்கு வந்து நான் ஒரு முடிவு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் சொல்கிற முடிவு சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியாது, நான் ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ எல்லாரும் முத்துவோட வாய்வே பார்க்குறாங்க. என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனோஜ் வந்து நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீ தப்பாக நடந்துக்க ஊரே பார்த்துருக்குது. அதனால நீ அம்மா பேரை காப்பாற்றணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு அங்கே போகும் இங்கே போகும் கேஸ் போகணும், அது பெரிய பிரச்சனையாயிரும். அதனால நீ என்ன பண்ணிடு, அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிடு அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மனோஜுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. மனோஜுக்கு மட்டும் கிடையாது, விஜயாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, முடியவே முடியாது, என் பையன் அப்படி தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு முத்து ஒரு பதில் சொல்றாரு. எல்லாரோட அம்மாவுக்கும் தன்னோட பிள்ளை நல்ல பிள்ளைங்க தான், அதனால நீ கொஞ்சம் ஒதுங்கி போமா, இதை அவன் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. அந்த பொண்ணு சொல்லுது, ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க ஒதுங்கி போயிருங்க. இப்போ நான் தான் இதுக்கு வந்து தீர்ப்பு சொல்ல போறேன். இதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது, இருக்கிறவங்க கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ முத்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ராணி கழுத்துல நம்ம மனோஜ் தாலி கட்டணும். பரவாயில்ல, ரோகிணியோட சேர்த்து ரெண்டாவது வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போயிருக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையவே அழிக்க பார்த்துருக்க, நான் என்னத்த சொல்ல, நீ தாலியை கட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜ்க்கு விட்டு கட்டிக்கிது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பயம் வருது. அப்போ முத்து எல்லார்ட்டையும் சொல்றாரு, தயவு செஞ்சு வீட்டில் உள்ளவங்க யாருமே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும், நான் எடுக்கிற முடிவு தான் இங்க ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா ராணி கிட்ட, ராணி நீ என்ன செய்யற, இதுதான் உன்னோட வீடு, இதுதான் உன்னோட மாமியார், ஓகேவா ராஜா, நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க, இவன்ட்ட வந்து நீங்க எவ்வளவு நஷ்டஈடு வேணுமோ அதை நீங்க வாங்கிக்கோங்க, அது உங்கப்பட்ட தனிப்பட்ட பிரச்சனை, சரியா? இப்போ வந்து இது வந்து எங்க வீட்டோட மருமக அப்படின்ற மாதிரி சொல்ல ராணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட பாவி, கடைசியில் இங்க வீட்டுக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராணி பயந்துட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே செட்டப் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ராணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்லனே அதெல்லாம் போய் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ராஜாவும் சொல்லிட்டாங்க, ஆமாண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நாங்க வந்து வேணுக்குனே தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் மனோஜோட குட்டு வெளியே வருது. ஆனா இந்த இடத்துலயும் பாருங்களேன், ரோகிணிக்கு வந்து மனோஜை வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. ஆனா அந்த பிரச்சனையில கூட ரோகிணி வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா மனோஜை வந்து யாரு கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது, இவங்களுக்கு வந்து இவங்க பண்ண விஷயம் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரோகிணி ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஸோ நல்லாவே தெரியுது ரோகிணி வந்து எவ்வளவு கேவலமான பிரிவு அப்படின்றது இதன் மூலியமா நமக்கே தெரியுது. அப்போ ராஜா ராணி செஞ்ச தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. அது போக இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இல்லனே இதுக்கு வந்து நாங்க மட்டும் உடந்த கிடையாது, இவங்க தான் எங்களை இப்படி செய்ய தூண்டது, நாங்க பாட்டுக்கு அந்த கடையில நிம்மதியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனா செய்யாத தப்ப செஞ்சோம் அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம், அவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப முத்து சொல்லிட்டாரு, நீங்க இந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி முத்த சொல்ல அது போக மனோஜ் கிட்ட விளக்கம் கொடுறாரு, இங்க பாரு இந்த தப்ப பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உன்னை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பி வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அந்த 3 லட்ச ரூபாயோட அவங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஊருக்கே போய் 3 லட்ச ரூபாய் வச்சு என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கலாம், அவங்க திரும்ப இதே ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஒழுங்கு மரியாதை அவங்களை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனை நம்ம முத்து முடிச்சு வைக்கிறாரு. ஸோ என்னதான் மனோஜ் படிச்ச முட்டாளா இருந்தாலும் நம்ம முத்து பொறுத்த வரைக்கும் படிக்காத மேதை அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.